வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி மிஸ்டர் இன்பிட்வீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். இண்டிகேட்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இண்டிகேட்டர் தான் மெட்டல் ஜெட் இண்டிகேட்டர்னு சொல்லி இந்த இண்டிகேட்டர் தான். இது உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மெட்டல் ஜெட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்து அந்த ஒரு கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டிகேட்டர் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதோட இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை நமக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இது வந்து என்ன பைக் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா வந்து R15 வெர்ஷன் 3 அங்கே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஒரு R15 வெர்ஷன் 3 பைக்கில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் யாருக்காச்சும் இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மேபி அவங்க இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பைக்கில் என்றைக்கு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம்னா KTM காப்பி இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோம். பார்த்தாலும் தெரியும். வந்துக்கு நம்ம ரெண்டு சைடுமே வந்துக்கு KTMோட வந்துக்கு காப்பி இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட் பாருங்கள். KTMோட காப்பி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கு ஒயிட் கலர் டைப்பில் போட்டிருக்கோம். இந்த சைடு ஒயிட் கலர் வரும், அந்த சைடு ஒயிட் கலர் தான் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து இதோட வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, இதுவும் நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் லான்ச் ஆனதுனால அந்த இண்டிகேட்டர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். அது ஜெட் டைப் இண்டிகேட்டர். அது வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துக்கு இண்டிகேட்டர்ஸ் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கு R15 வெர்ஷன் 3ல் வந்து பேக் சீட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் பார்க்க தெரியும். அந்த பிளாஸ்டிக்கை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மைனஸில் வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்துக்கு பிளாஸ்டிக் தனியாக வந்துடும். அந்த பிளாஸ்டிக் எடுத்து வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கு 12ஆம் நம்பர் டீராடு அதை நம்ம யூஸ் பண்ணி அவுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் ஒயர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும். எல்லா இண்டிகேட்டர் ஒயரும் நமக்கு இங்கே இருக்குது. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்த இண்டிகேட்டர்ஸோட ஒயர் இது. இது நம்ம ஜஸ்ட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து புது மாடல் இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது நம்மளோட வந்து இண்டிகேட்டர்ஸோட வந்து பைக்லேருந்து வர ஒயர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லேருந்து கொடுத்த ஒயர்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும். பழைய இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 14mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். வந்து நம்ம ஃபஸ்ட் இண்டிகேட்டர் ஃப்ளக் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த இண்டிகேட்டர் ஃபஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பின் வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து மாட்ட போகிற இண்டிகேட்டரில் அந்த மாதிரி பின்னு வராது. பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பின்னு வராது. இதில் இருக்குது பாருங்கள் பின்னு. இந்த மாதிரி பின் வந்து இதில் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி வந்து பின் வச்ச மாதிரி நம்ம வந்து இது இருந்து எடுத்தாச்சு, ஒயர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த வந்து நம்ம இந்த ஒரு ஒயரோட அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒயரிங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்கு. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பாத்திரம் தெரிஞ்சிருக்க ரெண்டு நட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட் எடுத்துனா வந்து ஒயரிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்துனா வந்து இண்டிகேட்டரை மாட்டிடணும். மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைட் பண்ணிட்டாலே போதும். இது வந்து பக்காவாக ஃபிட் ஆகிக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏதோ சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இண்டிகேட்டர். பட் ஆனால் பவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒரு சைடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஒயரிங் கொடுத்து ஈஸியாக நம்மளோட இதே முடிஞ்சிடும், ஒர்க்கே முடிஞ்சிடும்.
அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து வாங்கிக்கோங்க. நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா பைக்கர் ஜங்ஷனு. ஷாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் கூட வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்னு கிடையாது, இது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து நிறையா மாடல் இண்டிகேட்டர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே கூட போதும், உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஐடியா கிடைக்கும், எது வாங்கலாம் எது வாங்க வேணான்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம 2 சைடு இண்டிகேட்டர்ஸ் மாட்டியாச்சு. உங்களுக்கு இண்டிகேட்டர் லுக் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஜஸ்ட்டு கொஞ்சம் டைட் மட்டும் வச்சிடலாம். டைட் வைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பானர், இது வந்து 14. டைட் வைக்கிறது வேணால் வந்து 12 நம்பர் ஸ்பானர் டைட் பண்ணணும். அது மாதிரி ஒயரை உள்ளுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இது ஒயரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு சைடு இண்டிகேட்டர், இது வந்து ஒரு சைடு இண்டிகேட்டர். இது நம்ம ஜஸ்ட் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டாலே முடிஞ்ச ஒர்க்கு. ப்ளக்இன் பண்ணும்போது வந்து இதில் நம்ம பார்த்து தெரியும் வந்து பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஒயர் கொடுத்துருப்பாங்க. பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து ரெட் ஒயரோட கனெக்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒன் டைம் போட்டு பார்த்துட்டு லைட் ஆன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் இது எந்த சைடு ஒர்க் ஆகுதுன்னு. நீ காட்டுண்ணா. பக்காவாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயரிங்லாம் இது பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒயரிங் வச்சாச்சுன்றதுக்காக டக்குன்னு வந்து இதை வச்சு லாக் பண்ணிடாதீங்க. சீட் வச்சு லாக் பண்ணாமல் ஒன் டைம் பைக்கு ஆன் பண்ணி பார்த்துட்டு எப்படி எரியுதுன்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக்கை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இண்டிகேட்டரை போடுறேன். பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து இன்ஸ்டாலேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஒன்றா சீட் மாட்டணும். சீட் மாட்டுறது சேம் கான்செப்ட் தான். இந்த இதில் உள்ளே விட்டு இங்கே ஒரு வந்து 2 லாக் மாதிரி இருக்கும். வச்சுட்டு புஷ் பண்ணிங்கன்னா சீட் லாக் ஆகிக்கும். அப்புறமாட்டி வந்து நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டா ஒர்க் முடிஞ்சிச்சு. அதனால் அதே வந்து இந்த நட்டு அதில் போட்டு வந்து இப்படி உள்ளே போட்டு அவ்வளோதான், டைட் பண்ணிட்டா போதும். ஓகே, அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இண்டிகேட்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதே மாதிரி அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் டீம் பைக்கர் ஜங்ஷன்.